ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸ் அனலைசிஸ் தான். ஸோ மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்க போகிறோம். ஸோ 25 கேள்விகள் எந்த வருஷம் நடந்தது அப்படின்னா 2025ஆம் ஆண்டு நடந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினுடைய கொஷின் பேப்பர் தான். ஸோ அப்போ 2025 கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ். ஸோ கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம் தான், டிஎன்பிஎஸ்சியில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸாம் தான். ஸோ இப்பயுமே நமக்கு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான இந்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஓகேவா? சரி, இப்போ கடகடன்னு ஸோ எப்பயும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ எந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறத பார்க்க போறதில்ல, எப்படி பிவைக்யூ பார்க்கணும் அப்படிங்கிறது, எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த கேள்வி வந்து ஒரு டைம் அண்ட் ஒரு கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஒய் இசட் 3 பேர். அப்ப எக்ஸ் ஒய் இசட் 3 பேரும் எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை சேர்ந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க. அப்ப மொத்தம் சம்பளம் வந்து 28,000 ரூபாய். அதை அவங்க 3 பேருக்குள்ள எப்படி பிரிப்பாங்க அப்படிங்கறதான் கேள்வி. அப்ப இது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஈஸியான விஷயம் தான். ஸோ அப்ப இது ஒரு ஈஸியான டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின். அடுத்த கேள்வியும் பாருங்க, அடுத்ததும் டைம் அண்ட் ஒர்க் தான். இது என்ன கொடுத்துருக்காங்க? ஏ மேன், ஏ உமன், ஏ பாய் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரே ஒரு ஆண், ஒரே ஒரு பெண், ஒரே ஒரு சிறுவன் அவங்க செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு ஆண் செஞ்சா 5 நாள், ஒரு பெண் செஞ்சா 10 நாள், ஒரு பாய் செஞ்சா, அதாவது ஒரு சிறுவன் செஞ்சா 20 நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்களாம். இப்ப ஒரு ஆண் பிளஸ் ஒரு பெண் பிளஸ் எத்தனை சிறுவர்கள் சேர்ந்து செய்யறப்ப அந்த வேலை ஒரு நாள்ல முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்டு தானே? அப்ப எத்தனை சிறுவர்கள் சேர்ந்து செஞ்சு அந்த வேலையை ஒரு நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கறதான் கேள்வி. ஸோ அப்ப இதுவுமே நமக்கு சிம்பிளான கொஸ்டின் தான். தனித்தனியா கொடுத்துட்டு அப்ப சேர்ந்து செய்யறப்ப எவ்வளவு ஒரு நாள்ல முடிச்சிருவாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு எத்தனை சிறுவர்கள் வேணும் அப்படிங்கறத கேட்கறாங்க. ஸோ அப்ப இதுவுமே ஒரு சிம்பிளான டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின் தான். ஸோ அடுத்து இதுவும் ஒரு டைம் அண்ட் ஒர்க். அப்ப பாருங்க, டைம் அண்ட் ஒர்க்ல நமக்கு இந்த கேள்வியில 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த முடியும் டைம் அண்ட் ஒர்க்ல 3 கொஸ்டின். இது என்ன? ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சா இத்தனை நாள், பியும் சியும் சேர்ந்து செஞ்சா இத்தனை நாள், சியும் ஏவும் சேர்ந்து செஞ்சா இத்தனை நாள். அப்ப 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கறத கேள்வி. அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஏ பிளஸ் பி, பி பிளஸ் சி, அடுத்து என்னது ஏ பிளஸ் சி அப்படின்னு ஆட் பண்ணுவோம். அப்ப நம்ம இங்க கவனிக்கக்கூடிய மறக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து 2A 2B 2C வரும். அதை ஆட் பண்றப்ப 2A 2B 2C அப்படிங்கிறது வரும். ஸோ அப்ப அந்த 2 அப்படிங்கறத நிறைய பேர் விட்டுருவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும். ஸோ அதற்கு அடுத்து ஒரு மென்சுரேஷன் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு canonical tent is required to accommodate 9 person. அப்ப ஒரு கூம்பு வடிவ கூடாரமானது 9 நபரை வைத்துக் கொள்ள இயலும். அப்ப ஒரு நபருக்கு 12 மீட்டர் அளவு தரையளவும் 160 கனமீட்டர் காற்று சுவாசிப்பதற்கும் தேவைப்படுகிறது எனில் கூடாரத்தின் உயரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹைட்டு கேக்குறாங்க, அந்த கோனோட டென்ட். ஸோ அப்ப வந்து டென்ட் ஒரு கோன் ஷேப்ல இருக்குப்பா, அதோட ஹைட்டு கேக்குறாங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த டென்ட்ல வந்து மொத்தம் 9 பேர் இருக்க போறாங்களாம் ஒவ்வொரு ஆளுக்கும். அப்ப மொத்தம் 9% இருக்க போறாங்க. ஒரு ஆளுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் தேவைப்படுது அப்படின்னா 12 மீட்டர் ஸ்கொயர் தரையளவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நான் ஒரு கோணம் வரைகிறேன். அப்ப தரையளவு அப்படிங்கிறப்ப இங்க வந்து பையார் ஸ்கொயரா, இந்த சர்க்கிள் தானே தரையளவு. அப்ப பையார் ஸ்கொயர். அப்ப பையார் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இங்க தரையளவு. அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளவு வேணுமா? 12 மீட்டர் ஸ்கொயர். அப்ப மொத்தம் பையார் ஸ்கொயர், இந்த கோனினுடைய பையார் ஸ்கொயர் என்ன அப்படின்னா 9 × 12 அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். அவ்வளவுதான். சரி, இப்ப அடுத்து 160 கியூபிக் மீட்டர் ஆஃப் ஏர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்ப இங்க வால்யூமும் உள்ள கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்ப வால்யூம் அப்படின்னா 1/3 பையார் ஸ்கொயர் ஹச் அப்படிங்கிறது இங்க 9 × 160. இப்ப எனக்கு என்ன தெரியும்? பையார் ஸ்கொயருங்கிறது தெரியும். அப்ப இதுல இங்க வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன வருது அப்படின்னா 1/3 × 9 × 12 × h is equal to 9 × 160. நான் ஏன் கேன்சல் பண்ணாம வச்சேங்கிறது இப்போ புரியும். ஏன்னா இங்க 9 கேன்சல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 4 டேபிள் அடிச்சா 3 × 4 12, 4 4s are 16, அப்படியே 0 போட்டுக்குவேன். அப்ப இங்க ஒரு 3 இங்க ஒரு 3 கேன்சல் பண்ணா h is equal to 40 மீட்டர். எல்லாமே பாருங்க கியூபிக் மீட்டர். அப்ப மீட்டர் கியூப், இங்க மீட்டர் ஸ்கொயர், எல்லாமே மீட்டர்ல இருக்கு. அதனால எனக்கு ஹச் ஹைட்டு மீட்டர்ல வந்துருச்சு. ஸோ எப்பயுமே அந்த யூனிட் வந்து சேமா இருக்கான்னு பார்த்தோம்னா அப்ப ஆன்சர் வந்துருச்சா? ஸோ ரொம்ப இதுவும் சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஸோ அதற்கடுத்து என்ன? இதுவும் ஒரு மென்சுரேஷன் கொஸ்டின் தான். அப்ப பாருங்க, மென்சுரேஷன் 2. இப்போ 5 கேள்வி பார்த்துருக்கோம். டைம் அண்ட் ஒர்க்ல 3, மென்சுரேஷன்ல 2.
அப்போ பாருங்க, ரெண்டு டாப்பிக்கில் 5 கேள்வி கவர் ஆகுது, அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 சென்டிமீட்டர் பக்க அளவு உடைய ஒரே மாதிரியான 3 கனச்சதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்கப்பா. அப்போ ஒரு கியூப், இது ஒரு கியூப், ரெண்டாவது கியூப், மூணாவது கியூப், அவ்வளோதான் வந்துருச்சு. அப்போ லென்த்து மாறுதா? எஸ், கண்டிப்பாக மாறும். பிரெத்து மாறுமானா மாறாது, அதே 3 தான். ஹைட் மாறுமானா மாறாது, அதே 3 தான். லென்த் மட்டும் என்னவா மாறுது? 9 மாறுது. ஏன்னா 3 + 3 + 3 அப்படிங்கிறப்ப 9 மாறுது. பிரெத்து மாறா போகிறதில்ல, ஹைட் மாற போகிறதில்ல. இப்போ நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்போ 2 × L × B + B × H + L × H, அவ்வளோதானே. உள்ள சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ இங்கேயும் L இருக்குது, இங்கேயும் L இருக்குது. அப்போ இங்கே 9 × 3 27 வரப்போகுது. இங்கேயும் 9 × 3 27 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. இங்கே மட்டும் என்ன வரும்? B × H அப்படின்னா 3 × 3 9 வரப்போகுது, அவ்வளோதான். இதை எனக்கு ஆட் பண்ண அப்படின்னா 126 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது எனக்கு ஆன்சரில் வந்துடும். எல்லாமே சென்டிமீட்டர் தான்ப்பா. ஏன்னா கொடுத்தது நமக்கு சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க, அதனால நமக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயரில் தான் நமக்கு ஆன்சர் வரப்போகுது. ஓகேவா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேள்வி. மீனா மற்றும் ஜனனி மொத்தமாக 3,13,000 வைத்துள்ளனர். இருவரும் அவர்களின் தொகையை இந்த சதவீத ஆண்டு வட்டி விகிதத்தில் கூட்டு வட்டியில் வங்கியில் செலுத்துகின்றனர். மீனா 10 ஆண்டுகளில் வங்கியில் இருந்து பெறும் தொகையானது ஜனனி 12 ஆண்டுகளில் வங்கியில் இருந்து பெறும் தொகைக்கு சமம் எனில் ஜனனி மற்றும் மீனாவிடம் முதலில் இருந்த தொகை என்ன? அதாவது மீனா ஜனனி ரெண்டு பேர்ட்டையும் சேர்த்து மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டு பேருமே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எந்த சதவீதம் வட்டி அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அந்த பெர் ஆனம் சொல்லிட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து விடுறாங்க. ஸோ அப்போ இவங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் மீனா கிட்ட இருக்கிற தொகையும் 12 வருஷத்துக்கு அப்புறம் ஜனனி கிட்ட இருக்கிற தொகையும் சேம் அப்படின்னா ஜனனி மற்றும் மீனாட்ட எவ்வளவு அமௌண்ட் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, எவ்வளோ டெபாசிட் பண்ணாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஜனனி மீனா, மீனா ஜனனி, மீனா ஜனனி. ஆனால் இங்கே மட்டும் ஜனனி மீனா பேரை மாற்றி கேட்குறாங்க. ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் விஷயம். பட் என்ன அப்படின்னா ஆப்ஷனில் அதே மாதிரி மாற்றி கொடுக்கல. ஸோ ஆப்ஷன் ஆக்சுவலாக எப்படி கொடுத்துருக்கணும் அப்படின்னா 169 144 மாற்றி ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்கணும். ஸோ ஆக்சுவலாக அப்படி கொடுக்கல. ஸோ ஓகே, பட் நம்ம இங்கே நான் கவனிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் மீனா ஜனனி தான் சொல்கிறாங்க. ஆனால் கேட்குறப்ப ஜனனி மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த இதை கவனத்தில் வைக்கணும். ஸோ அப்போ ரெண்டு பேரும் எவ்வளவு தொகையை இவங்க மீனா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டெபாசிட் பண்ணாங்க, எவ்வளவு தொகை ஜனனி டெபாசிட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி, அவ்வளோதான். ஸோ இதுவுமே சிம்பிளான ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் தான். ஸோ அடுத்து 182 இதுவும் ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். ஜெயபிரகாஷ் அப்படிங்கிற ஒருத்தர் ஈக்குவல் சம் ஆஃப் மணி ரெண்டு ஸ்கீம்லையும் ஒரே அமௌண்ட்டை போடுறாருப்பா. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம் எக்ஸில் வந்து 20% பெர் ஆனம். ஓகேவா? ஸ்கீம் ஒய்யில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 25% பெர் ஆனமா. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் 2 years ஆன் த சம் இன்வெஸ்டட் இன் ஸ்கீம் எக்ஸ் வாஸ் ₹1804 சொல்லிட்டாங்க. How much is the compound interest earned under scheme Y after 2 years? அதாவது ஒரு சேம் அமௌண்ட் ஏதோ ஒரு அமௌண்ட் பிங்கிற வச்சு போடுறாருப்பா. பிங்கிற அமௌண்ட் எக்ஸ் ஸ்கீம்லையும் போடுறாரு, ஒய் ஸ்கீம்லையும் போடுறாரு. எக்ஸ் ஸ்கீம்ல 20% வட்டி, இங்க 25% பெர் ஆனம் வட்டி. ஓகேவா? அப்ப இந்த ஸ்கீம் எக்ஸ்ல வந்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவருக்கு கிடைத்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 1804. அதே மாதிரி 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஸ்கீம் ஒய்யில் என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி இப்போ அப்ரோச் பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள் தான். இதுவுமே ஆக்சுவலாக ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். அப்போ பி இன்ட்டு அப்போ 1 + R/100 அப்போ 120/100 பவரில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் போடணும். அப்போ 2 = 1804 + P. ஸோ இந்த ப்ளஸ் பியை நிறைய பேர் விட்டுருவாங்க, விடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அவங்க கொடுத்துருக்கிறது இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் 1804 பட் நமக்கு கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறது அசலும் இன்ட்ரெஸ்டும். அப்போ ப்ளஸ் பி அப்படிங்கிறத போடணும். அப்போ நான் இதை சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பி என்னன்னு சொல்லி கிடைச்சிரும்ப்பா. பி என்ன அப்படின்னு சொல்லி கிடைச்சிட போகுது, அவ்வளோதானே. இப்போ பி என்னன்னு கிடைச்சிருச்சு அப்படின்னா இப்போ ஸ்கீம் ஒய்க்கு நான் வருவேன். அப்போ பி இன்ட்டு 125/100 பவர்ல 2ன்னு போடுவேன். அப்ப இங்க எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா பிரின்சிபல் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். பட் என்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கேட்குறாங்க. அப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இருக்குல்ல, இங்க இருந்து பியை கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அப்ப இதை சப்ஸ்டியூட் பண்ணா இது எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல, அந்த ஆன்சர்ல இருந்து பியை நான் மைனஸ் பண்ணிடணும். அப்பதான் எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் பண்ற தப்பு, இங்க பியை ஆட் பண்ண மறந்துடுவாங்க, இங்க திருப்பி பியை மைனஸ் பண்ண மறந்துடுவாங்க. அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப பாருங்க 182வது கேள்வியும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ 2 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, 3 டைம் அண்ட் ஒர்க்கு, 2 மென்சுரேஷனு, 2 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். பாருங்க. ஸோ அடுத்த கேள்வி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பாருங்க, அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிப்பீட்டடாக வருது. ஸோ தீபிகா
பெய்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் certain sum 12 years 5% per annum ₹3,600 ஃபைன் தான் சம். ரொம்ப சிம்பிள்ப்பா. பி இன்ட்டு என் ஆறு பை 100 பிஎன்ஆர் பை 100 அவ்வளோதானே. பி என்ன அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, எண்ணு 12ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகேவா, அப்போ பி இன்ட்டு எண்ணு 12ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆறு என்னது 5ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. டிவைடட் பை 100ன்னு போட போகிறேன். = 3600 வரப்போகுது. அவ்வளோதான். இதை வச்சு நான் சால்வ் பண்ணேன்னா எனக்கான ஆன்சர் வந்துடும். ஓகேவா. ஸோ அப்போ 12 அப்படின்னு வருது. இதை வச்சு கேன்சல் பண்ண முடியும்ல. அப்போ 3 × 12 0 6 5 30. அப்போ இங்கே என்ன வரும், எனக்கு 600 ரூபான்னு வரப்போகுது. 600 ரூபாயா? எஸ், சாரி 3600. அப்போ இங்கே என்ன ஆக்சுவலாக வரணும் அப்படின்னா, இங்கே ஒரு 0 ஆக்சுவலாக நான் விட்டுட்டேன். ஸோ எழுதுறப்ப கொஞ்சம் கவனமாக எழுதணும். ஓகேவா. ஸோ 3600னா இங்கே 300ன்னு வந்திருக்கும், இங்கே 60ன்னு வந்திருக்கும். அப்போ 6000 ரூபா. ஸோ சப்போஸ் ஆப்ஷனில் 600 அப்படின்னு இருந்துருச்சுன்னா நான் 600 டிக் அடிச்சிருப்பேன், தப்பாக போயிருக்கும். ஸோ அதான். ஸோ எழுதுறப்ப இந்த மாதிரி பார்டர்லலாம் நம்ம போட்டு பார்க்கக்கூடாது. நம்ம லாஸ்ட் பேஜில் போட்டு பார்க்குறோம், இல்லை கேள்வி பக்கத்திலே போட்டு பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி பார்டர்லலாம் போட்டு பார்க்காதீங்க. இதெல்லாம் தான் நமக்கு ஒரு பாடம். ஸோ அப்போ எதுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம்னா இதையும் நம்ம சேர்த்து கற்றுக்குறோம். நான் இந்த இடத்துல போய் இங்கனக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்ல, எழுத ஸ்டார்ட் பண்ணியிருந்தா 3600 நான் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ 6000, ஒருவேளை 600ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷனில் ஒரு சில நேரம் இப்படியே வைப்பாங்கப்பா. 6000ன்னு ஒரு ஆப்ஷனில் இருக்கும், 600ன்னு ஒரு ஆப்ஷனில் இருக்கும், 60ன்னு ஒரு ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக போடணும். இந்த 0 வர்ற இடத்துலலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் 184, இதுவும் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேள்வி தான். இதுவும் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் தான். அப்போ பாருங்க, டைம் அண்ட் ஒர்க்கில் 3, மென்சுரேஷனில் 2, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 2, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 2, 4 டாபிக் படிச்சுட்டு போனால் 9 கேள்வி நேரம் நம்ம கையில் இருந்திருக்கும். ஸோ அதுதான் இவ்வளோ சிம்பிளாக கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும் நம்ம. அப்போ இந்த டாப்பிக்லாம் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 180லேருந்து ஒரு 200 மாடல் கேள்வி தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்கன்னு. அந்த 180லேருந்து 200 மாடல் கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்த்த இந்த 9 கேள்வியுமே. ஓகேவா. சரி, இப்போ சதீஷ் பாரோடு ருபீஸ் இவ்வளவு ஃப்ரம் எ மணி லெண்டர் அட் எ பர்டிகுலர் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 4 வருஷம் கழிச்சு மொத்தம் இவ்வளோ பே பண்ணி அவருடைய கடனை முடிச்சிட்டாரு. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்கப்பா. அவ்வளோதான். ஸோ இதுவும் அதே பிஎன்ஆர் பை 100 தான். பி என்ன அப்படின்னா 52,000 ரூபா அப்படிங்கிறது பி. என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4. ஆர் என்னங்கிறது தெரியாது. டிவைடட் பை 100ன்னு போடுறேன். மொத்தம் எவ்வளோ கட்டியிருக்காரு அப்படின்னா 79,040 ரூபா. அப்போ நாங்கள் 79,040 ரூபா போடலாமா? போடக்கூடாது. இந்த 79,040 ரூபால 52,000 நான் கழிக்கணும். ஸோ இது நிறைய பேர் மறந்துடுவாங்க. ஸோ இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறது. ஓகேவா. ஸோ அப்போ இங்கே வச்சுக்கணும். இப்போ 27,040 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. இப்போ இங்கே 2 0 இருக்குது, இங்கே 2 0 இருக்குது. ஓகேவா. திருப்பி இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே அந்த 0வை நான் அடிச்சிட்டேன். இப்போ இங்கே 52 இருக்குது, இங்கே 2704ங்கிறது இருக்குது. ஸோ இப்போ இந்த 2704 வச்சு நான் ஃபஸ்ட்டு 2 டேபிளால் கேன்சல் பண்ணுறேன். இப்போ 2ன்னு வரும், திருப்பி 7, 3 × 2 6, இப்போ 10, 5 × 2 10, திருப்பி 2 2s are 4. அப்போ 2 வச்சு கேன்சல் பண்ணால் 2, இங்க 1 3 5 2 அப்படின்னு சொல்லி வரும். திருப்பி 2 வச்சு கேன்சல் பண்றேன். அப்ப 6 × 2 12, திருப்பி 15, 7 × 2 14. அப்ப 6 2s are 12 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. ஓகேவா. இப்ப 6 இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா 52 676 டிவைட் பண்ணலாமா? 676 52 வச்சு டிவைட் பண்றேன். அப்போ 1 × 52 அப்படின்னு வரும். 5 1 6ன்னு சொல்லி வருமா? ஸோ அதற்கப்புறம் 3 போடலாமா? 3 2s are 6, 3 × 5 15 வந்துருச்சு. அப்போ 13% அப்படிங்கிறத என்னோட ஆன்சர். ஓகேவா. 13%. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். ஸோ அடுத்து இது ஒரு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கேள்வி. அப்ப பாருங்க, ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல ஒரு கேள்வி கேட்கறாங்க. ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ரிப்பீட்டடா வருது. 1500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50 டீச்சர்ஸ் 5 அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்கப்பா. அப்ப 1800 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டீச்சர்ஸும் எத்தனை நம்பர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டரும் இருக்காங்கன்னு கேட்கறாங்க. அவ்வளவுதான். ஸோ ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் அதெல்லாம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் 2 கோப்ரைம் நம்பர் இது அப்படின்னா எல்சிஎம் என்னன்னா அதுவாத்தே இருக்கும். ப்ரோபைம் நம்பரோட ப்ராடக்ட் இதுனா எல்சிஎம் என்னவா இருக்கும்? அதுதானே இருக்கும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. அடுத்து எல்சிஎம் கேள்வி. அப்போ பாருங்க, எல்சிஎம்ல 2 கொஸ்டின் வந்துருச்சு. எல்சிஎம் HCFல 2வது கேள்வி பார்க்குறோம். அப்போ எல்சிஎம் 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்கப்பா, அதுக்கு எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. அடுத்ததும் பாருங்க, எல்சிஎம் HCF தான். கிரேட்டஸ்ட் நம்பர் தட் எக்ஸாக்ட்லி டிவைட்ஸ். இந்த 3 நம்பரை எக்ஸாக்டா டிவைட் பண்ற கிரேட்டஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்கறாங்க. ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்லேருந்தே நம்ம போகலாம். இப்போ 13ன்னு எடுத்துக்கிறேன். 13 255 தான் இங்க இருக்கிற சின்ன நம்பர். 13 டிவைட் பண்ணுமான்னு பாக்குறேன். 2ன்னு வரும், 1ன்னு வரும், 5ன்னு வரும்.
வரும். கண்டிப்பா பண்ணாது, பார்த்தாலே எனக்கு தெரியுது. அப்ப 13 வாய்ப்பு இல்லை. சரி, இப்ப 7 பண்ணுமா அப்படின்னு பாக்குறேன். அப்ப 255 7 பண்ணுமா? அப்ப 3 7 21 45 வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சு. அப்ப 13 வரப்போறது இல்லை, 7 வரப்போறது இல்லை. 7 டிவைட் ஆகல, 7 × 3 தான் 21. நம்ம 21 வருமா? 21 வராத, ஆன்சர் 17 தான். ஏன்னா ஒரு நம்பரை வச்சு நான் செக் பண்ணிக்கிறேன். 255 வச்சு செக் பண்றேன், 255 17 வச்சு செக் பண்றேன். அப்ப 17 அப்படின்னா இங்க ஒரு 3 இங்க ஒரு 5 8ன்னு வரும். 85 5னா 5 × 17 5 7 35 மீதி 3 வந்துருச்சு. ஆன்சர் வந்துருச்சு, அவ்வளோதான், வேலை முடிச்சு. அப்போ 17ங்கிறது டிவைட் பண்ணுது. இன்னொரு நம்பரையும் கூட நீங்க எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு எல்சிஎம் வச்சு பாருங்க. எல்சிஎம் HCFல இப்போ நம்ம பார்க்கறது 4வது கேள்வி. ஓகேவா? ஸோ இதுக்கு HCF ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. அடுத்து 190 சிம்பிளிஃபிகேஷன் போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்துட போகுதுப்பா. ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் இதுவுமே. ஓகேவா? சரி, அடுத்து போர்டு மாஸ்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஸ்பீடு வரும், தப்பு இல்லாமல் நம்மளால போட முடியும். ஸோ அடுத்து இது ஒரு ஏபிஜிபி. இது ஒரு ஏபிஜிபி, ரொம்ப சிம்பிள். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 டேர்ம்ஸ் ஆஃப் த ஏபி. ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க, ஏபி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல முதல் 20 டேர்ம்ஸினுடைய சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷனாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஏபிஜிபி படிக்கிறப்ப நீங்கள் சேர்த்து படிச்சுட்டாலும் சரி தான். ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சிஸ்டம் எதில் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் கண்டிப்பாக அதை கவர் பண்ணிடலாம். ஸோ அப்போ சிம்பிளிஃபிகேஷன்லேயே படித்தாலும் சரி தான், ஏபிஜிபியில் படிச்சுட்டாலும் சரி தான். என்ன k × k + 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது 4 4 1 00. ஸ்கொயரை எடுத்து விட்றேன். அப்போ ஸ்கொயர் ரூட் என்ன வரும்? 21 21னா 440. அப்போ 210ன்னு வரப்போகுதுப்பா. இப்போ k × k + 1 டிவைடட் பை 2 அப்படிங்கிறதா இதனோட வேல்யூ. 210ங்கிறதா என்னோட ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளோதான். ஸோ சிம்பிள், இதெல்லாம் போகிற போக்கில் போட்டுடலாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த ஏபி. ஸோ இந்த ஒரு தொடர் வரிசை கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. அப்போ இதனுள்ள எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளை கேட்குறாங்க. ஸோ அப்போ அதுவும் ஒரு ஏபிஜிபி. ஸோ பாருங்க, 191 ஏபிஜிபி, 192 சிம்பிளிஃபிகேஷன், பட் அதுவுமே ஒரு ஏபிஜிபியில் கவர் பண்ணிக்கலாம். 193 ஏபிஜிபி, 3 ஏபிஜிபி பார்த்துட்டோம். ஸோ அடுத்து பாருங்களேன், இது என்ன நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்? அப்போ n × n+1 டிவைடட் பை 2 அப்படிங்கிறது 666ன்னு வருதாம்ப்பா. அப்போ என்னுக்குரிய வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ 666 × 2 இதை எப்படி நான் இது பண்ணலாம்? 3 × 11 303 × 111 3 3 3 3 வரும், திருப்பி ஒரு 2ன்னு வரும், திருப்பி 2. ஆக்சுவலாக இப்படி போட்டுக்கலாமா? கரெக்டு தானே? இப்போ இந்த 111 மட்டும் நான் சால்வ் பண்ணி பார்க்குறேன். 111 3 டேபிளால் போகும்ல. அப்போ 3 × 3 9 21 7 3 சார் 21. ஆன்சரே எனக்கு கிடச்சிருச்சு. பாருங்களேன், 37 × 3 × 3 × 2 × 2. இப்போ 3 3 சார் 9. இங்கே என்னது 4 36. அப்போ 37 × 36ங்கிறது இப்போ எனக்கு என்னது n × n+1. அப்போ என்னங்கிறது என்னது 36. அவ்வளோதான், ஆன்சர் கிடச்சிருச்சுல 36. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து இது ஒரு ரீசனிங் கேள்விப்பா. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஹார்ட்லெஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தனித்தனி வார்த்தையா பிரிக்கணுமா. பட் என்ன அப்படின்னா, ஒரு எழுத்தை யூஸ் பண்ண எழுத்தை திருப்பி யூஸ் பண்ணவே கூடாதான். ஒரு லெட்டரை ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணுமா. அதே மாதிரி பிரிக்கிறப்ப இந்த ஆர்டர் மாறக்கூடாதான். ஆக்சுவலாக இந்த ஆன்சர் 5ங்கிறது தப்பு, 3ங்கிறதா கரெக்டான ஆன்சர். ஹி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும், ஆர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும், லெஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். யூஸ் பண்ண எழுத்தை திருப்பி யூஸ் பண்ணியிருக்கேனா? பண்ணவே இல்லை. ஆர்டரை மாத்திருக்கேனா? ஹி அப்படின்னு வச்சிருக்கேன், ஆர்ட் அப்படின்னு வச்சிருக்கேன், லெஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். இப்போ இயர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கே, இயர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் திருப்பி நான் போடலாமா? போடக்கூடாது. ஏன்னா ஈங்கிற வார்த்தையை தான் நான் ஹீல சேர்த்துட்டேனே, ஆருங்க ஆர்ட்ல வருதுல. இப்போ இயருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஹி ஆர்ட் லெஸ் 3 அப்படிங்கிறது தான் எனக்குரிய கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதுவும் அதுக்கப்புறம் இது என்ன கோடிங் டிகோடிங். ரொம்ப சிம்பிளான கேள்வி. பார்த்தோன்னே எனக்கு ஆன்சர் தெரியுது. இசட்டுங்கிறது என்னதுப்பா? 26வது எழுத்துப்பா. × 2 பண்ணியிருக்காங்கப்பா. 52 வந்துருச்சா? 25 25 50. அப்போ 52 கரெக்டுப்பா. CAT, சிங்கிறது எத்தனாவது எழுத்து? ABC 3வது எழுத்து. ஏ அப்படிங்கிறது எத்தனாவது எழுத்து? ஏங்கிறது 1வது எழுத்து. EJOT அப்படின்னு சொல்லியிருக்கேன். EJOTY இது ஷார்ட்கட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன் நான். அப்போ அது 5, இது 10, இது 15, டீங்கிறது 20பா. அப்போ இது 20பா. இது 3 ஆட் பண்ணுங்க, 24. 24 × 2 48 வந்துருச்சா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சா. அப்போ BAT போடுங்கப்பா. இப்போ T என்னப்பா வருது? 20ன்னு வருதுப்பா. ஏ என்னது? +1. B அப்படிங்கிறது என்னது? +2. × 2 போட போறேன். இது 3ஐயும் கூட்ட போறேன், × 2 போட போறேன். அப்ப 23 × 2 46. ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ அப்போ கோடிங் டிகோடிங்ல ஒன்று கேட்குறாங்க. அடுத்து 197. ஸோ இது என்னது அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் அண்ட் நியூமெரிக்கல் ஆப்ரேஷன். ஸோ அப்போ இந்த இதுக்கு பதிலாக நம்ம இந்த சிம்பிளை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதற்குரிய ஆன்சரை என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான். ஸோ அதுவுமே போர்டு மாஸ் கான்செப்டை யூஸ் பண்ணா நமக்கு ஈஸி ஆன்சர் வந்துட போகுது. ஸோ அடுத்து ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸ். என்ன அப்படின்னா, 6வது லெட்ரு ஃப்ரம் த லெஃப்ட், 14வது லெட்ரு ஃப்ரம் த லெஃப்ட். இங்கிலீஷ் ஆல்பபெட்ல 6வது லெட்ரு லெஃப்ட்ல இருந்து 6வது லெட்டரும் 14வது லெட்டருக்கும் நடுவுல இருக்கிற எழுத்து என்னன்னு கேட்கறாங்க. மிட்வே அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய எழுத்து. அப்ப 6 + 14 டிவைடட் பை 2 அதானே கேட்கறாங்க. அப்ப 20/2. அப்ப என்னது 10வது எழுத்து கேட்கறாங்கப்பா. EJOTY
5 10 10வது எழுத்து ஜே, ஆன்சர் வந்துருச்சு ஜே. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. அடுத்து ஃபிபனோசி சீரிஸ். ஃபிபனோசி சீரிஸ் தெரிஞ்சிச்சுன்னா 13வது என்ன அப்படிங்கிறத நம்ம போட்டு பார்த்து ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அதற்கப்புறம் 25வது லெட்டர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஏபிசி, ஒரு ஏ ஒரு பி ஒரு சி. அடுத்து 2A 2B 2C. அடுத்து 3A 3B 3C. இது அப்படியே போட்டு பார்த்தா 25வது எழுத்து என்னன்னு தெரிஞ்சு போயிடும். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க, நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றேன். டைம் அண்ட் ஒர்க்கு 3 கேள்வி, மென்சுரேஷனு 2 கேள்வி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிரிச்செல்லாம் பார்க்கக்கூடாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேம் டாபிக் 4 கேள்வி, ரேஷியோ ப்ரொபோர்ஷன் 1 கேள்வி, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் 4 கேள்வி, அகைன் சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது சிம்பிளிஃபிகேஷன் போர்டு மாசம் யூஸ் பண்ணி 1 கேள்வி, ஏபிஜிபி. ஸோ இந்த ஏபிஜிபினா சிம்பிளிஃபிகேஷன்லேயும் ஒரு 2 கேள்வி. ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம 3ஆ எடுத்துக்கிட்டு ஏபிஜிபியை 2ஆ மாற்றலாம், இல்லை ஏபிஜிபியவே நம்ம 4ஆ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு பேசிக்காக ஒரு ரீசனிங் கேள்வி ஒரு 2 கேட்டிருந்தாங்க. கோடிங் டிகோடிங்கில் 1 கேட்டிருக்காங்க. மேத்தமெட்டிக் நியூமரிக்கல் ஆப்ரேஷன்லேருந்து 1 கேட்டிருந்தாங்க. ஃபிபனாசி நம்பர்ஸ், ஃபிபனாசி சீரிஸ் தெரிஞ்சுக்கணும். ஃபிபனாசி சீரிஸ்லேருந்து 1, ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ்லேருந்து ஒரு 2 கேள்வி. ஸோ அப்போ பேசிக்காக இங்கே என்ன அப்படின்னா பாருங்களேன், டைம் அண்ட் ஒர்க்கு அப்படிலாம் 3 கேள்வி வருது. அப்போ டைம் அண்ட் ஒர்க்கு கண்டிப்பாக 1 வந்துடும். கண்ணை மூடிட்டு நம்ம எக்ஸாமுக்கு போகலாம், டைம் அண்ட் ஒர்க்கு ஒரு கேள்வி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதே மாதிரி மென்சுரேஷன் கண்டிப்பாக 1 அல்லது 2 கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக 2 கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக அதுக்கு மேலேயும் வாய்ப்பு இருக்குது. இங்கே 4 கேட்டிருக்காங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கண்டிப்பாக 1 வந்துடும். ஸோ என்னதுனாலும் கண்டிப்பாக 1 கேட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ ஏஜெஸ்சியுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கணும். ஓகேவா? ஸோ ஏஜெஸ்சி இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டா வேலை முடிச்சிருச்சு. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் 4 கேள்வி கண்டிப்பாக 1 வரும், பெரும்பாலும் 2 வரும். இங்கே 4 கேட்டாங்க. ஏபிஜிபி பெரும்பாலும் 1 கேட்குறாங்க. ஸோ பெரும்பாலான கேள்வியில் கண்டிப்பாக ஒரு கேள்வி வருது. ஸோ பார்த்துக்கணும். சிம்பிளிஃபிகேஷன், ஸோ ஒரு இது பேசிக்காக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ போர்டு மாஸ் ரூலை யூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக 1 கேட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஃபிபனாசி அப்படிங்கிறது இங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸில் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்டுருவாங்க அப்படிங்கிறது தெரியும். கோடிங் டிகோடிங் கண்டிப்பாக ஒரு கேள்வி. ஸோ அது போக மேத்தமெட்டிக்கல் நியூமரிக்கல் ஆப்ரேஷன். ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், போர்டு மாஸ் அப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப அதுக்கு மெனக்கெடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதே மாதிரி ரீசனிங் அதை ஒரு இன்னொரு ஏதோ ஒரு கேள்வி அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். ஸோ அதுவுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நம்ம இந்த கொஷின் பேப்பர்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க் கண்டிப்பாக கேள்வி இருக்குது, மென்சுரேஷன் கண்டிப்பாக கேள்வி இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக கேள்வி இருக்குது, ஹெச்சிஎம் எல்சிஎஃப் கண்டிப்பாக கேள்வி நமக்கு இருக்குது, ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கண்டிப்பாக கேள்வி இருக்குது, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கண்டிப்பாக கேள்வி இருக்குது, கோடிங் டிகோடிங் கண்டிப்பாக கேள்வி இருக்குது, அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்குது, ஸோ ஏபிஜிபி கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்குது. இங்கே எனக்கு தெரிஞ்சு ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு விட்ட டாபிக் என்ன அப்படின்னா பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் 2 சேர்த்து ஒன்றா படிச்சுக்கணும். ஸோ பெர்சன்டேஜ்லேருந்து ஒரு கேள்வி இல்லை மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது 1 மட்டும்தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது. அதே மாதிரி ரீசனிங்கில் ஸோ கோடிங் டிகோடிங் ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ் போயிட்டாங்க. என்ன அப்படின்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கேட்கல, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேட்கல. ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கூட ஓகே, ஸோ கேட்கல அப்படிங்கிறது இருக்கட்டும். ஆனால் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கேட்கல அப்படிங்கிறது இங்கே ஒரு இடத்துல நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். அப்போ இதுதான் அனலைசிஸ். ஸோ அப்போ டைம் அண்ட் ஒர்க், மென்சுரேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஹெச்சிஎம் எல்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், கோடிங் டிகோடிங், சிம்பிளிஃபிகேஷன், ஏபிஜிபி, இந்த டாபிக்லாம் படிச்சிட்டோமா படிக்கலையா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியணும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் கண்டிப்பாக திருப்பி ரிப்பீட்டடாக கேட்குற கேள்வி தான் எல்லாமே கேட்டிருந்தாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 22+, 21+ அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். 25 கேள்விக்கு 22 கேள்வி சர்வசாதாரணமாக நம்மளால போட்டுட்டு போக முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பேப்பரில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் ஒரு அனலைசிஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.